அப்போ இது எல்லாருக்கும் தெரியும் இதில் கரப்ஷன் இருக்குது, ஹியூஜ் கரப்ஷன் இன்வால்வ் ஆகிருக்குது. ஏன் நிறுத்த முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நிறுத்தினா என்ன வரும் அப்படின்னா பட்னிச்சாவே வரலாம். ஏன்னா இந்த 100 நாள் வேலைக்காக வந்த சட்டம் இருக்க, இது மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு. அப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. ஏன் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தீங்க? பட்டினிச்சாவை வரும்னு சந்தேகப்படுறீங்க. ஏன்னா உங்களுடைய எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, டெப்ரவேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை சரி பண்ணலை அப்படின்னா ஒரு மோசமான விளைவினை சந்திக்க வேண்டியிருக்கு இந்த சமுதாயம்னு கொடுத்ததுனால நீங்கள் அந்த சட்டத்தையும் போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இது அவனுக்கு லூப்ரிகன் மாதிரி போய்கிட்டு இருக்கு பணம், இது நிறுத்துனீங்க அப்படின்னா விழுவலாம். இப்போ அரசாங்கமே இன்னை வரைக்கும் இதுக்கு அந்த ரேஷன் கார்டில் ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறாங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க ஃப்ரீ ரைஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கு. அப்படின்னா ஏன் கொடுத்தீங்க? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட இருக்கு. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட இருக்கு. அப்போ இதெல்லாம் சாதித்த ஒரு ஸ்கீம் தான்.